உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தூங்கும்போது இயற்கையான காட்சிகள் உங்கள் மனதிற்கும் இயற்கையான சமநிலையையும் சுறுசுறுப்பையும் தருகின்றன. இது நடக்கும். இதன் மூலம் நான் ஆழ்மனதிற்கு சொன்னால் உங்களுக்கு அமைதியான அனுபவம் கிடைக்கும். தூக்கம் என்பது உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது மட்டுமல்ல, அது உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தியானமாக மாறலாம். ஆம், இது உண்மைதான். உங்கள் பலவீனங்களை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனமும் தியானமும் அமைதியை நோக்கிச் செல்லும். இது ஆழ்மனதை அமைதிப்படுத்துவதில் உள்ள வேறுபாடு. இது உதவும். இந்த 3 ரகசியங்களையும் மனம் மற்றும் உடலின் ஒருங்கிணைப்பையும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இந்த ஒருங்கிணைப்பை நான் ஆழ்மனதிற்கு சொன்னால் அமைதியை நோக்கிச் செல்ல கௌதம புத்தர் ஓஷோ தேவை. ஏனென்றால் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஒன்றுடன் ஒன்று ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன. பல உடல்நல நிபுணர்கள் தூக்கத்தை ஒரு ஆழ்ந்த தியானமாக மாற்றியுள்ளனர் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? எப்படி செய்வது? யோகா விஞ்ஞானிகள் மற்றும் உடல்நல நிபுணர்கள் இப்பொழுது உங்கள் உடலில் தூக்கத்தின் போது ஆற்றல் சமநிலையை உருவாக்குகிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இதன் மூலம் உங்கள் மனநிலை அமைதியாகிறது. உங்கள் உடல் விழித்திருக்கும் போது உங்கள் ஆழ்மனம் அமைதியான நிலையில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் உங்கள் உணவை 8 படிகளில் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். உங்கள் மனநிலையை இது பாதிக்கிறது. நீங்கள் புதிய, லேசான மற்றும் சத்தான உணவை உட்கொண்டால் அதை ஒரு தெய்வீக ஞானமாக மாற்றலாம். ஆனால் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு நிபந்தனை உள்ளது. அமைதியையும் சமநிலையையும் இது உங்களுக்கு வழங்குகிறது. வீடியோவை முழுமையாக நாம் கேட்க வேண்டும் மற்றும் இதற்கு முன் நாம் விவாதித்தபடி இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தூக்க சுழற்சியாக செயல்படுத்த வேண்டும். தூக்க சுழற்சி இல்லை என்றால் உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலேயே ரீசார்ஜ் செய்யும் இருப்பீர்கள். இதனால் தூக்கத்தில் உங்கள் ஆழ்மனதுக்கு எந்த ஆன்மீக சக்தியும் இல்லாமல் அமைதி கிடைக்கும். பிரபஞ்சத்தின் சிக்னல்களை பெற நீங்கள் தயாராக இருப்பீர்கள். நண்பர்களே, இப்போது நம் மூளை பீட்டா அலைகளில் உங்களுக்கு வேலை செய்கிறது மற்றும் இது பிரபஞ்சத்தின் சிக்னல்களையும் அழுத்தத்தையும் மற்றும் தொடர்ச்சியான எண்ணங்களின் நிலையையும் எவ்வாறு புரிந்து கொள்வது, அவற்றை சரியான திசையில் நாம் எவ்வாறு படிப்படியாக பயன்படுத்தலாம் என்பதை பற்றி விவாதிப்போம். நீங்கள் ஓய்வெடுக்கத் தொடங்கும் போது, உதாரணமாக தியானம் செய்யும் போது, இந்த சிக்னல்களை நீங்கள் புறக்கணித்தால் என்ன நடக்கும்? உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கை மற்றும் உங்கள் முடிவுகளை ஆல்பா அலைகளுக்குள் செல்லும். ஸ்தம்பித்து போகலாம். பிரபஞ்சம் உங்கள் மனதிற்காக தூங்க அனுப்பிய விழித்துக் கொள்ளும் வாய்ப்புகளை நீங்கள் சமயத்தில் இழக்கலாம். தீர்த்த இது அலைகள் பெரிய ரிஸ்க் ஆகும். பிறகு இது டெல்டா பயங்கரமாக அலைகளுக்குள் உள்ளது. ஆனால் அடைவோம். இது உண்மை. புத்தர், நாம் கிருஷ்ணர், மனித உணர்வு மற்றும் மனதின் யோகிகள் குரலை, தங்கள் கலைகளை, வாழ்க்கையில் மற்றும் இந்த பிரபண்ட நிலையை, சிக்னல்களை தங்கள் புறக்கணித்த போது கட்டுப்பாட்டிற்குள் நாம் எடுத்துக்கொண்டோம். வாழ்க்கை அவர்கள் பாதையை தூங்கவில்லை, கடினமாக்கிக் கொள்கிறோம். இதன் விளைவாக நம்முடைய உணர்வை வாழ்க்கையில் அவ்வளவாக எழுப்பவில்லை. பயணம் அவர்களுக்கு கடினமாக மாறும். தூக்கத்தின் முதல் ரகசியம் கூட கலைகளின் தியானமாக மாறியது. உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? சில யோசனைகள் இருக்கலாம். அதே கனவுகள் என் இதயத்திலும் மனதிலும் தினமும் தூங்குகின்றன, ஆழமாக ஊடுருவுகின்றன. புதிதாக என்ன இருக்கிறது? இது ஒரு அந்நிய சக்தி உங்களுக்கு ஏதோ தவறு என்று சொல்லும் மிக முக்கியமான புரிதல். தூங்காமல் எப்படி முயற்சி செய்ய வேண்டும்? உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு வகையான ஆழ்மனதின் சக்தி வாய்ந்த நிலையில் கலைகளின் வடிவமாக கடந்து செல்கிறது. நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்கள் எண்ணங்களை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாள் முழுவதும் ஆழமாக உழைத்தாலும் உங்கள் கண்கள் ஏன் பல அறிகுறிகளுடன் சோர்வடைகின்றன? உங்கள் மனம் ஏன் இவ்வளவு மன அழுத்தத்துடனும் கவலையுடனும் இருக்கிறது?
இந்த கலையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் இருவரும் எந்த திசையில் ஆழமாக வழிநடத்தப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கலைகளையும் எழுதுவதையும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் ஆழ்மனதையும் உங்கள் கனவுகளையும் கட்டுப்படுத்த முடியாது. கவனமாக எழுதுங்கள். இந்த அறிவை நீங்கள் கனவில் இருந்து தவறாமல் பெறவில்லை என்றால் மறைந்திருக்கும் செய்திகளை நீங்கள் இழக்க நேரிடும். மன அமைதியை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். கலையின் அடையாளங்களை ஆழமாக புரிந்து கொள்வதும் கனவில் உள்ள பல்வேறு அடையாளங்கள் ஆன்மீக மற்றும் ஆற்றல் படங்களை எழுப்புவதற்கான வாய்ப்பை புரிந்து கொள்வதும் தியானம். இப்போது புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உதாரணமாக, நீங்கள் ராஜேஷ் பறப்பதை பார்த்தால் அது ஒரு நபரின் உண்மையான சுதந்திர கதையை சொல்கிறது. ராஜேஷ் ஒரு சாதாரண ஊழியரின் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கலாம். அவரது கனவு வாழ்க்கை பகுப்பாய்வு அழுத்தம், கவலை மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. இரவில் படுக்கையில் ஒரு பக்கத்திலிருந்து உங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மற்ற 2 பக்கங்களுக்கு திரும்புவது அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தின் அடையாளமாகிவிட்டது. ஒரு நாள் அவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு அறிகுறிகளை அனுப்புகிறது, ஆனால் நாம் தூக்கத்தில் அவற்றை அடையாளம் காண முடியுமா? எப்படி மாற்றுவது? செய்ய வேண்டும். நான் அவருக்கு அதே முறையை கற்பிக்கப் போகிறேன். இது நீங்கள் இந்த திசையில் செல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று ஒரு அறிகுறியாக இருக்கலாம். முதல் வாரத்திலேயே அவர் தனது தூக்கத்தில் அறிகுறிகளை அடையாளம் காணத் தொடங்கிய போது ஒவ்வொரு நிகழ்வையும் கவனிக்கத் தொடங்கினார். 2வது வாரத்தில் காலையில் எழுந்தவுடன் ஒரு 2வது நோக்கம் இருப்பதாக நீங்கள் அமைதியாக உணர்வீர்கள் மற்றும் எதிர்பாராத விதமாக சக்தி வாய்ந்த நிகழ்வுகளை அனுபவித்தார். 3வது வாரத்தில் யாரையாவது சந்திப்பது ஒரு புஸ்தகம் அவரை போல சொன்னது. உங்களைப் பற்றி நான் முதலில் பேசியபோது என் வாழ்க்கையில் ஒரு பழைய பாடலை கேட்டது போல் உணர்ந்தேன். வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிக்னலாகவும் நீங்கள் இருக்கலாம். இதுபோன்ற சிக்னல்களை நீங்கள் அனுப்பலாம். செய்ய வேண்டும். இப்போது நமக்கு வழிகாட்டும் கேள்வி என்னவென்றால், உள்ளுணர்வை எங்கிருந்து தொடங்குவது? உள்ளுணர்வு என்பது நீங்கள் தூங்குவதற்கு முன் ஒரு சக்தி வாய்ந்த தீர்மானமாகும். சிக்னல். இதை நீங்கள் சரியானதா அல்லது தவறானதா என்ற உணர்வு என்றும் அழைக்கலாம். நீங்கள் அனைவரும் உணர்வு பூர்வமாக தூங்கும்போது வரும் உங்கள் மனதில் உள்ள இந்த அறிகுறிகள் இந்த சங்கல்பத்தை பிரம்மாண்டமான மறுபடியும் செய்வதிலிருந்து செய்தன. நான் அனுப்பப்படுவேன், நான் தூங்குவேன், ஆனால் சரியான புரிதலுடன் திசையில் இருப்பேன். எனக்கு வழிகாட்டும் உடல் 3வது ஓய்வு ரகசியத்தை எடுக்கும். சக்தியானால் நேர்மறையான என் திசையில் உணர்வுடன் விழித்திருப்பது நீங்கள் இருக்கும். உங்கள் கலைகளை மற்றும் நீங்கள் உங்கள் சிக்னல்களை தூக்கத்தை சரியான திசையில் மாற்றிக்கொள்ள புரிந்து கொள்ளும் பொழுது முதல் படி உங்கள் பெரியதாக இருக்கும் சக்தியை. ஆனால் உங்கள் என் வாழ்க்கை மனது நோக்கத்துடன் சந்தர்ப்பத்தில் ஒருங்கிணைப்பு இருக்கும். செய்யும் இதே திசையில் முதலில் திருப்பலாம். படி நம்புங்கள். எப்படி நீங்கள் செய்ய வேண்டும்? இதை நேர்மறை தினமும் யோசனை செய்தால், நீங்கள் படிப்படியாக நேர்மறையாக உங்கள் யோசித்தால், ஆழ்மனது நீங்கள் பிரம்மம் மனதிலிருந்து இதை நேர்மறை ஏற்றுக்கொள்ளும் சக்தியை நண்பர்களே பெறுவீர்கள். இது இந்த வெறும் சக்தி முதல் உங்கள் படி மட்டுமே. வாழ்க்கையில் அடுத்த புதிய அத்தியாயத்தில் வாய்ப்புகளையும் உங்கள் புதிய உறக்க நிலையில் உறவுகளையும் உங்களை புதிய தியான நிலையில் அனுபவங்களையும் ஈர்க்கும் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வோம். தெளிவான நீங்கள் இலக்கு உண்மையில் உங்கள் இலக்கின் மீது ஆன்மீக கவனம் சக்தியை மையப்படுத்துவது விழித்தெழும். உங்கள் சக்தியை என்று நினைத்தால் சரியான இந்த திசையில் வீடியோவை வைத்திருக்கும் கடைசி மற்றும் வரை உங்களுக்கு பாருங்கள், வழிகாட்டும் மற்றும் செய்யும். உங்கள் பிரபஞ்சத்தின் மீது வாழ்க்கையில் நம்பிக்கை மாற்றம் மற்றும் கொண்டு வாருங்கள். பொறுமை பிரபஞ்சத்தின் மீது நினைவில் கொள்ளுங்கள். முழுமையான நீங்கள் நம்பிக்கை இன்று மற்றும் எடுக்கும் பொறுமை முடிவுகளே வைப்பது எதிர்காலத்தை மூலம் உருவாக்கும் உங்கள். எனவே சக்தி நீங்கள் சரியான இன்று திசையில் செல்லும்.
நீங்கள் உறக்கத்தை பிரபஞ்சம் மோசமாக உங்களுடன் மாற்றும் என்று முடிவு முற்றிலும் எடுக்கிறீர்களா? நம்பும்போது கருத்துக்களில் அனைத்து எழுதுங்கள், சேர்க்கைகள் சொல்லுங்கள். உங்களானால் பட்சத்தில் வேலை செய்ய தொடங்கும். பெரிய நண்பர்களே, ஆபத்து இப்போது உள்ளது. நீங்கள் ஆழ்ந்த உறங்கும் சக்தி மற்றும் நேரத்தில் உங்கள் எதிர்பாராத விதமாக மனம் தவறான எண்ணங்கள், ஆழ்ந்த எதிர்மறை சக்தி பற்றி மற்றும் பேசுவோம். இது கவலையுடன் கலைகளை நிரம்பி மற்றும் இருந்தால் அறிகுறிகளை அவை அனைத்தும் சரியான ஆழ்மனதில் ஆழமாக திசை திருப்புவதில் உதவும் நிலை பெற்றுவிடும். கடைசி கட்டம் யோசியுங்கள். நீங்கள் உங்களுக்குள் ஒவ்வொரு மறைந்திருக்கும் இரவும் உள்ள கவலை சக்தி மற்றும் மனதின் அழுத்தத்துடன் சக்தி உறங்கினால் ஆழ்ந்த உங்கள் சக்தியுடன் மூளை நேரடியாக அதை தொடர்பு உண்மை என்று கருதுகிறது இருக்கும். நீங்கள் இந்த தொடர்பை என்னவென்று புரிந்து கொண்டால் காலையில் எழுந்தவுடன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எந்த ஒரு புதிய காரணம் இல்லாமல் சோர்வடைந்ததாக தொடங்குகிறது. துரதிருஷ்டவசமாக இது உங்களை சோர்வடையச் செய்யும் மற்றும் உங்கள் முழு திறனையும் படிப்படியாக குறைக்கும். அதனால்தான் நீங்கள் பிரம்மத்துடன் தூங்கும்போது வேலை செய்யத் தொடங்குவீர்கள். உங்கள் ஆழ்மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் அதன் ஆழ்ந்த சக்தியை எவ்வாறு சரியாக அடையாளம் கண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வரும் வாய்ப்புகளை இழக்காதீர்கள். உங்கள் வெற்றியை பற்றி பேசுவோம். தூங்குவதற்கு முன் சிந்திக்கும் சக்தியிலிருந்து பாதையை எளிதாக்குங்கள். முறையை கவனியுங்கள். நீங்கள் தூங்கும்போது வஞ்சிக்கப்படுவீர்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆழ்மனதின் முழு சக்தியையும் திறக்கும்போது அதை அடையாளம் காண்பதில் நீங்கள் தோல்வியுற்றால் என்ன நடக்கும்? உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கும் தற்போதைய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே இருக்குமா? உங்கள் மூளையில் அவை ஆழமாக பதிந்துவிடும். இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஈர்ப்பீர்கள். இது உங்கள் மனதிற்கு பயங்கரமானது, ஆனால் இது ஒரு தூங்கும் உண்மை. நீங்கள் தூங்குவதற்கு முன் 5 அற்புதமான நிமிடங்கள் அந்த சக்தி மற்றும் உங்கள் மனதின் மென்மையான சக்தி கொண்ட நேரம். ஒருவேளை நீங்கள் அதனுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால் அதில் உங்கள் பயம், உண்மையான கவலையின் நோக்கத்தையும் நகரத்தையும் அடையாளம் காண்பதில் சுயசரிதை தோல்வியடைகிறது. நீங்கள் அதை நிரப்பினால் அது உங்கள் வாழ்க்கையில் ஆர்வத்தை பயன்படுத்திக் கொள்ளும் நேரம். இது முதல் பகுதியாக இருக்கும். ஆனால் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் அதை மகத்தான சக்தியுடன், நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் வெற்றியுடனும் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம்? ஆகவே இந்த நாளிலிருந்து உங்கள் மனதின் நிலையை தயார்படுத்துவதை ஒரு விதியாக கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் நீங்கள் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கும் பொழுது உங்களுடன் நீங்களே எளிதாகச் சொல்லுங்கள். நீங்கள் ஈர்க்க முடியும். நான் தியானம் அமைதியை உங்கள் நான் புரிதலுடன் மனதை இருக்கிறேன். சரியான வழி திசையில் உறுதியாக வழிநடத்தும் மாறும் கருவி இது ஆன்மா. வெறும் நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை வாக்கியம் அல்ல. பிரபஞ்ச சக்திகளுடன் இது தொடர்பை ஆழ்மனதில் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு தேவை. ஆழமான உங்கள் மீது சக்தி நம்பிக்கை இப்போது நான் வைத்திருக்கும் போது உங்களுக்கு பிரபஞ்சம் மற்றொரு பயங்கரமான நுட்பங்களை நான் சொல்கிறேன். ஆசைகளை இதை நிறைவேற்றுவதில் லூசிட் ட்ரீமிங் உதவுகிறது என்பார்கள். தன்னம்பிக்கை என்பது உங்களின் திறமைகளை நீங்கள் உணர்ந்து உங்களை நம்பி உங்கள் திறமைகளை நீங்கள் விரும்பியபடி நிஜமாக்க முடியும் என்பதாகவும் மாற்றலாம். இதுவே நேர்மறை அணுகுமுறை. இதன் மூலம் மகரிஷி பதஞ்சலி வாழ்க்கையை வடிவமைக்கிறது மற்றும் நீங்கள் புத்தர் தனது பிரம்மாண்டமான மனதை முழுமையாக விழித்தெழுப்பினார். அது நேர்மறையாக வந்தால் இது நேர்மறை சக்தியை எவ்வாறு தருகிறது, எப்படி செய்வது என்று படிப்படியாக நேர்மறையாக தெரிந்து கொள்வோம். நாள் முழுவதும் நேர்மறை எண்ணங்களை முதலில் கொண்டிருங்கள் உங்களுடன். ஏனென்றால் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமானவர். நீங்கள் ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேளுங்கள். உங்கள் மனதில் நான் கனவு காண்கிறேனா என்று வைத்து அவற்றை நீங்கள் அனுப்புகிறீர்கள். இந்த இரண்டாவது கேள்வியை ரகசியமாக மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது
அது உங்கள் ஆழ்மனதில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஓட்டமாக மாறி ஒரு பழக்கமாகிறது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கனவு காணும் சக்தி சரியான திசையில் உங்கள் மூளை பாயும் பொழுது பிரம்மாண்டம் இந்த திசையில் கேள்வி மேலும் தானாகவே சக்தியை அனுப்புகிறது, கேட்கிறது. இது அப்போது சக்தி. நீங்கள் கனவுகளின் இயற்கையான சுழற்சி காண்பது இதில் உணர்வீர்கள். இவர்கள் இரண்டாவது மற்றும் பிரம்மானந்தம். உங்கள் கைகளை ஒன்றோடொன்று பிணைத்திருக்கும் உறவை பாருங்கள். கனவில் இருக்கும் பொருட்கள் எப்படி நிலையாக இருக்காது. செய்ய வேண்டும், நீங்கள் கனவுகளை சுவாசிப்பதன் மூலம் உங்கள் பிரபஞ்ச கைகளை கவனமாக ஈர்க்கலாம். நீங்கள் பார்த்தால் அவை ஆழமாக மாறலாம், சுவாசம் சிதைந்து போகலாம் அல்லது மெதுவாக மறைந்து போகலாம். நீங்கள் வெளியே விடும் பொழுது நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து கனவுகளின் சக்தியை அனுபவிக்க முடியும். தியானத்தின் அடையாளம் நேரத்தில். மேலும் இந்த செயல்முறை, இந்த தருணத்தில் நீங்கள் மிகவும் திறம்பட ஆழ்மனதில் இருப்பீர்கள். விழிப்புணர்வை தியானம் தொடரலாம். மூன்றாவது மற்றும் தேச பிரார்த்தனை. தூங்குவதற்கு 2 முன் பிரபஞ்ச சக்திகளுடன் உங்களுடன் உறவுகளை நீங்களே இப்படி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கருவிகள் நீங்கள் இரவு தியானம் நான் செய்த போது, கனவுகளுக்குள் கண்டபோது நான் சக்தியை விழிப்புணர்வுடன் எழுப்புவேன். மேலும் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இந்த நேரடி சங்கல்பத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். உங்கள் நன்றியுணர்வு மூளை அதை வெளிப்படுத்துவது உண்மையான நன்றியுணர்வு என்று உணர்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்துவது என்பது தொழில்நுட்ப ரீதியாக ஆழமாக சக்தி வாய்ந்த உறவுகளுக்குள் செல்ல விரும்புபவர்களுக்கானது. இதையே நீங்கள் சக்தி வாய்ந்த ஆஸ்திரேலிய திட்டங்களின் நன்றியுணர்வு என்று அழைக்கிறீர்கள் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இருக்கும் பொழுது இது கற்பனையான பிரம்மாண்டம் அல்ல. இது ஒரு நேர்மறையான சக்தியை உருவாக்குகிறது. அது ஒரு பண்டைய யோக முறை. வாழ்க்கையில் எப்படி நல்லது செய்வது, விஷயங்களை ஈர்க்கிறது. படுக்கையில் 3 ரகசியமாக படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சக்தியை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உடலை முழுமையாக ஓய்வெடுக்கும் நிலைக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உடலின் உள்ளாற்றல் மேகங்களிலும் காற்றிலும் மிதப்பது போல் இலகுவாகவும் சரியான திசையிலும் மாறுவதை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கண்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மூடிக்கொள்ளுங்கள். அது அதை பொறுத்தது. உங்கள் நெற்றியில் எப்படி செய்ய வேண்டும். ஆக்ஞா சக்கரத்தில் இச்சா சக்தியை மையப்படுத்துங்கள். சக்தியை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலையிலிருந்து பிரபஞ்ச சக்தி வெளியே வருவதை ஒரு பொன்னிற ஒளியாக நீங்கள் கட்டுப்படுத்தலாம். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது முழு உறுதியுடன் உங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு உங்கள் இலக்கை நிர்ணயிக்கும் போது பிரபஞ்சம் உங்களை பார்த்து அதை நிறைவேற்றுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். வழிகள் முதல் முறை தெரியும். இது விந்தையாக படைப்பாற்றல் தோன்றலாம். ஆனால் கற்பனை படிப்படியாக உள்ளே உங்கள் படைப்பு மூளை மற்றும் இதை பயன்படுத்துதல் பெறுகிறது. இந்த நுட்பத்தை நீங்கள் அற்புதமாக கற்றுக்கொண்டால் சக்திகளை நீங்கள் பாதிக்கலாம். நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் கற்பனை ஒரு ஆன்மீக பயணத்தை அற்புதமாக தொடங்கும். அது ஞானமாக மாறுவது மட்டுமல்லாமல் யதார்த்தமாக மாறும். இப்பொழுது உங்கள் எண்ணங்களை நீங்கள் தூக்கத்தில் கூட யதார்த்தமாக மாற்றும் வேலையை உணர்வுடன் செய்யத் தொடங்குவீர்கள். முறையை சங்கல்பம் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் இது எப்போதும் உறுதியான மற்றும் தெளிவான ஆரம்பம் மட்டுமே. சங்கல்பம் அடுத்த அத்தியாயத்தில் நாம் சங்கல்பம் தூக்கத்திலேயே பலமாக தியானத்தின் ஆழத்திற்கு சென்று தெளிவாக இருக்கும் பொழுது சமாதி அற்புதம் அனுபவத்தை அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதில் நீங்கள் கற்றுக்கொள்வோம். உதவுகிறது. ஆனால் ஒரு நண்பர்களே, ஒரு கணம் நீங்கள் நில்லுங்கள். இந்த வீடியோவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆபத்து சக்தியும் மற்றும் உள்ளது. மனம் தூக்கத்தின் கட்டுப்பாட்டில் ஆழமான இல்லை என்றால், புரிதலை அது ஏற்றுக்கொண்டால் உங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் பலவீனமாக அற்புதமான மாறலாம். மாற்றங்களை சிந்தியுங்கள், பார்ப்பீர்கள். ஒவ்வொரு இரவும் இந்த 6 மணி முதல் 8 மணி வரை பயணத்தை ஏன் ஒன்றாக மேற்கொள்ளக்கூடாது? இந்த நேரத்தில் உங்கள் வீடியோ ஆழ்மனதில் உங்களுக்கு பிடித்திருந்தால் தூங்குங்கள். எங்களை என்ன செய்கிறது?
சேனலை எதிர்மறை எண்ணங்கள், பாதுகாப்பின்மை மற்றும் பயம் நிறைந்த இது போன்ற மற்றும் பல ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பார்க்க நீங்கள் குழு சேரவும், அது பெல்லம் கொண்டாவை அழுத்தவும். சக்தி உங்களை அழிக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு மற்றும் ஆழ்மனதில் தூக்கத்தில் மூழ்கியிருக்கும் உங்களுக்கு புதிய ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சக்தியை அளிக்கிறது. இன்று எங்களுடன் தூக்கத்தில் சேருங்கள், விழிப்புடன் இருங்கள் மற்றும் உங்கள் வெற்றி பயணத்தை தொடங்குங்கள். நன்றி. அனுபவத்தை அடைவது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் முறை யோக நித்ரா. இது ஒரு சாதாரண நுட்பம் அல்ல. இது மகரிஷி பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகத்தில் உள்ளது ஒரு ரகசியம். இதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் தூக்கத்தை ஞானமாக மாற்றலாம். எப்படி செய்வது? படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு உடலின் ஒவ்வொரு பகுதியையும் தளர்த்தவும். தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்பையும் உணர்ந்து அதை முழுமையாக அமைதிப்படுத்துங்கள். உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் இப்படி சொல்லுங்கள்: நான் இந்த உடல் அல்ல, நான் வெறும் கை. தானியத்தை படிப்படியாக ஆழமாகவும் நீண்டதாகவும் சுவாசித்து நீங்கள் லேசாக மாறுவதை உணருங்கள். நீங்கள் இதை சரியாக செய்தால் தூக்கத்திற்கு சென்றாலும் நீங்கள் முழுமையாக விழிப்புடன் இருப்பீர்கள். இரண்டாவது முறை திராடகா ஞானம். இந்த முறை ஏகாகிரத்தையை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் ஆன்மாவை எழுப்ப முடியும். எப்படி செய்வது? ஒரு விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை முன்னால் வைக்கவும். 10 நிமிடங்கள் வரை கண்ணிமைக்காமல் சுடரை பாருங்கள். இப்போது கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு அந்த சுடர் உங்கள் நெற்றியின் நடுவில் ஆக்ஞா சக்கரத்தில் பிரகாசிப்பதாக உணருங்கள். அந்த சுடரில் நீங்கள் கரைந்து போவதாக கற்பனை செய்யுங்கள். படிப்படியாக உங்கள் உணர்வு அதில் ஒன்றிவிடும். நீங்கள் இதை தினமும் பயிற்சி செய்தால் சில நாட்களிலேயே உங்கள் தூக்கத்தில் ஆழ்ந்த உணர்வு அனுபவம் ஏற்படும். மூன்றாவது முறை ஸ்வர விஞ்ஞான், ஸ்வர்ணயுகம் என்ற பண்டைய இந்திய அறிவியல் நமது சுவாச ஓட்டம் நமது மனதின் நிலையை ஆழமாக பாதிக்கிறது என்று கூறுகிறது. எப்படி செய்வது? உங்கள் சுவாசத்தை கவனமாக உணருங்கள். சூரிய ஸ்வரத்தை செயல்படுத்துங்கள். ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் உணர்வு விரிவடைவதையும் சமாதிக்கு நெருங்குவதையும் உணருங்கள். நீங்கள் இந்த நுட்பத்தை சரியாக பயிற்சி செய்தால் உங்கள் தூக்கம் சாதாரண தூக்கமாக இருக்காது. அது ஒரு ஆழ்ந்த சமாதி நிலையை அடையும். இப்பொழுது நீங்கள் 3 சக்தி வாய்ந்த முறைகளை கற்றுக்கொண்டீர்கள். யோக நித்ரா, தாடக ஞானம், தியானம், ஸ்வர விஞ்ஞானம். இவை சாதாரணமானவை. வேறு என்ன கதைகள் அல்ல, உங்கள் உணர்வை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் வழிகள். ஆனால் இந்த பயணம் இத்துடன் முடிவடையவில்லை. அடுத்த அத்தியாயத்தில் தூக்கம் மற்றும் பிரபஞ்ச சக்தியின் ரகசியத்தை அறிந்து கொள்வோம். நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு 3 ரகசியமான நுட்பங்களை சொல்லப் போகிறேன். தூக்கத்தின் போது சக்தியை ஈர்க்க டிவி உதவுகிறது. இந்த அறிவு சாதாரணமானது அல்ல. இது தூக்கத்திலும் தியானம் மற்றும் சக்தியை பெற்ற மகாயோகிகளின் பாரம்பரியம். ஆனால் இங்கே ஒரு தீவிரமான பிரச்சனை உள்ளது. நீங்கள் தூங்கும்போது சக்தியை எப்படி உறிஞ்சுவது என்று தெரியாவிட்டால் ஒவ்வொரு இரவும் உங்கள் சக்தியை இழக்கிறீர்கள் என்று அர்த்தம். யோசித்துப் பாருங்கள். இரவு முழுவதும் தூங்கிய பிறகும் காலையில் எழுந்ததும் சோர்வாக உணர்ந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு அர்த்தம் உங்கள் சக்தி எங்கோ வீணாகிறது. ஒருவேளை உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல் உங்கள் உணர்வை பலவீனப்படுத்துகிறது. உங்கள் சக்தியை சரியாக பயன்படுத்தாவிட்டால் உங்கள் உடலும் மனமும் படிப்படியாக பலவீனமடையும். இந்த பிரச்சனையை சரியான நேரத்தில் புரிந்து கொள்ளாவிட்டால் அது வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல் முறை பிரபஞ்ச சக்தியை நேரடியாக உடலில் ஈர்ப்பது. இதற்காக நாம் நம் உடலை ஒரு ஆண்டமாக மாற்ற வேண்டும். அது இந்த சக்தியை உறிஞ்ச முடியும். எப்படி செய்வது? தூங்குவதற்கு முன் நேராக படுத்து உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருங்கள். உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருக்கும் போது பிரபஞ்ச சக்தியின் ஓட்டம் உங்கள் உடலில் எந்த தடையும் இல்லாமல் நுழையும். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு வானத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி
உங்கள் சஹஸ்ரார சக்கரத்தில், அதாவது தலையின் மேற்பகுதிக்குள் நுழைவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த சக்தி படிப்படியாக உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் இந்த சக்தியை உள்ளிழுத்து உங்கள் உடலில் சேமித்து மூச்சை வெளியே விடும்போது அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் வெளியேற விடுங்கள். நீங்கள் இந்த பயிற்சியை தினமும் செய்தால் உங்கள் தூக்கம் வெறும் ஓய்வு நேரமாக இருக்காது, அது சக்தியை சேமிக்கும் ஊடகமாக மாறும். இரண்டாவது முறை தந்திர யோகம் மூலம் சக்தி சேமிப்பு. இந்த முறை பண்டைய யோகா மற்றும் தந்திர சாஸ்திரங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. இதன் மூலம் உங்கள் சக்தி சஞ்சாரமாகிறது மற்றும் இரவு முழுவதும் உங்கள் உடலில் நிலைத்திருக்கும். எப்படி செய்வது? தூங்குவதற்கு முன் உங்கள் நாபி மையம் மணிபூர சக்கரத்தில் கவனம் செலுத்துங்கள். இது சக்தியின் முக்கிய ஆதாரம். இது விழித்தெழுந்தால் உடலில் சக்தி பற்றாக்குறை ஒருபோதும் இருக்காது. உங்கள் நாபி மையத்தின் மீது மெதுவாக கை வைத்து ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அங்கே ஒரு சக்தி கோளம் உருவாகுவதை உணருங்கள். இந்த சக்தி கோளம் படிப்படியாக ஒளியால் நிரம்புகிறது. தூங்கும் பொழுது இதை சரியாக வைத்து தூக்கத்திலும் இந்த சக்தியை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இதை சில நாட்கள் தினமும் பயிற்சி செய்தால் உங்கள் சக்தி முன்பை விட அதிகமாக அதிகரித்திருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த முறை பிரம்மாண்ட சக்தியை கிரகிக்க நிபுணத்துவம் பெற்ற சாதகர்களுக்கானது. மூன்றாவது ரகசியமான தொழில்நுட்பம் நாதயோகம். இந்த முறை நாதயோகத்தை அடிப்படையாக கொண்டது. இங்கே நாம் ஒலி அலைகளின் உதவியுடன் சக்தியை கிரகிக்கிறோம். எப்படி செய்வது? தூங்குவதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட ஒலியை உச்சரிக்கவும். நீங்கள் ஓம் அல்லது வேறு எந்த பிரம்மாண்ட ஒலியையும் உச்சரிக்கலாம். இந்த ஒலி சக்தியை எழுப்புகிறது. மனதில் இந்த ஒலியை கேட்க முயற்சி செய்யுங்கள். இந்த ஒலி உங்களை சுற்றி சுழல்வதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் படிப்படியாக அதை உள்ளே அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். அது ஆழமானது. நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக பின்பற்றினால் சில நாட்களில் உங்கள் ஆற்றல் பல மடங்கு அதிகரித்திருப்பதை உணர்வீர்கள். இப்போது நாம் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலை பற்றி பேசுவோம். அது தூக்கத்தின் போது மனிதனின் நனவான மனதுடன் தொடர்புடையது. இந்த ஆற்றல் பிரபஞ்ச சிக்னல்கள் வடிவில் நம் வாழ்வில் நுழைகிறது. நிஜ வாழ்க்கையில் இதை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் இரவில் தூங்கும்போது நாம் பிரபஞ்ச சிக்னல்களுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டவர்களாக மாறுகிறோம். இப்போது யோசித்துப் பாருங்கள். இந்த சிக்னல்களை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? நீங்கள் தினமும் சாதாரண வாழ்க்கையை நடத்துவீர்கள். ஆனால் இந்த தெய்வீக சிக்னல்களை பற்றி அறியாமல் இருப்பீர்கள். உங்களுக்குள் புரிதல் இருக்காது. மற்றும் இதன் விளைவாக நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க விரும்பிய வாய்ப்புகளை இழக்கிறீர்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி முன்னரே ஒரு உள்ளுணர்வை பெற்றிருக்கிறீர்களா? ஆனால் அதை புறக்கணித்தீர்களா? அல்லது ஒருவேளை இந்த அலட்சியம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை பாதித்திருக்கலாம். இது பயங்கரமானது. ஏனென்றால் இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒரு அறியப்படாத இருண்ட பாதையில் அலைந்து திரியலாம். இப்போது நாம் முதல் ரகசியத்திற்கு செல்வோம். உள்ளுணர்வு மனம் மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையே ஆழமான உறவு எவ்வாறு உருவாகிறது? நாம் தூங்கும்போது நமது உணர்வு மனம் செயலற்றதாக இருக்கும். ஆனால் செயலற்ற தன்மை நம்மை மேலும் விழிப்புணர்வுடன் வைத்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? தூக்கத்தின் போது நமது உள்ளுணர்வு மனம் பிரபஞ்சத்துடன் தீவிரமாக தொடர்பு கொள்கிறது மற்றும் இந்த தொடர்பு ஒரு ஆற்றல் அடிப்படையிலான முக்கிய செயல்முறை. நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் கலைகள் மூலம் இந்த ஆற்றல் நம்மை வந்தடைகிறது. கனவுகள் மற்றும் பிரபஞ்ச அறிகுறிகள். கனவுகள் வெறும் நமது ஆசைகள் அல்லது பயங்களின் விளைவு அல்ல. நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நமது ஆழ்மனம் பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்கிறது. இந்த சக்தியை உணர்ந்த பிறகு நாம் அதை கனவுகளின் வடிவில் அனுபவிக்கிறோம். நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கனவில் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் கனவில் கடலை பார்த்தால் அது உள் ஆழங்கள் அல்லது உணர்ச்சிகளின் அடையாளமாக இருக்கலாம்.
நீங்கள் பறப்பதாக கண்டால் அது விடுதலை மற்றும் சுய வளர்ச்சிக்கு ஒரு அறிகுறியாகும். கனவில் ஏதேனும் விசித்திரமான அடையாளம் அல்லது எண் தோன்றினால் அது பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு மர்மமான செய்தியாக இருக்கலாம். நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே கேள்வி கேட்டு யோசித்து பாருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை அனுப்புகிறதா? ஆனால் உங்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லையா? உங்கள் உறக்கம் ஆழமாக இருக்கும் பொழுது உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்ச அமைதியையும் ஞானத்தையும் உணர்கிறது. அதனால்தான் சில சமயங்களில் உறக்கத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது. இது தற்செயலானது அல்ல. இது பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் வழிநடத்த